இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை பக்கத்தில் சிக்னலில் நின்றுட்டு இருந்த ஒரு காரில் ஒரு வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. அந்த வெடிகுண்டில் 10 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பற்றியும், டிவிகே தரப்புலேருந்து எங்களுக்கு இந்த சின்னங்கள் தான் வேணும் அப்படின்னு சில சின்னங்களை சூஸ் பண்ணி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பற்றியும், பெரம்பலூர் மாவட்டத்தில் கே நேரு பையன் அருண் நேரு போயிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவரை கேள்வி மேலே கேள்வி கேட்டு அங்கேருந்து துரத்தி அமைச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பற்றியும், இப்படி ஆங்காங்கே நடந்த முக்கியமான சம்பவங்கள் சிலவற்றை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க, வெல்கம் டு யூத் பாலிடிக்ஸ். இந்தியாவுடைய தலைநகரான டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை பக்கத்தில் சிக்னலில் நின்றுட்டு இருந்த ஹுண்டாய் i20 காரில் ஒரு வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. ஸோ இந்த வெடி விபத்தில் கிட்டத்தட்ட 10 பேர் இதில் உயிர் இழந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 24 பேர் இந்த வெடி விபத்து மூலமாக படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துருக்கிறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலே நம்ம இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது குறித்து அவசர கால ஆலோசனை கூட்டத்தையும் நடத்திருக்கிறாரு. நம்மளுடைய இந்திய நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்றத, இந்த ஒரு விஷயத்து மேலே நாங்கள் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க போகிறோம், அந்த விசாரணை ஆணையம் மூலமாக இதில் ஈடுபட்டவங்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்றதையும் பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. வரப்போகிற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு இந்தந்த சின்னங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் 10 சின்னங்களை சூஸ் பண்ணி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, டிவிகே தரப்பு சார்பில் அவங்க கைப்பட சில சின்னங்களை ஓவியமாக வரைஞ்சி இந்த சின்னங்கள் தான் எங்களுக்கு குறிப்பிட்ட விதமாக வேணும் அப்படின்றதையும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க டிவிகே. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த குடிநீர் மேம்பாட்டு திட்ட அடிக்கல் நாட்டு விழாவுக்கு போயிருக்கிறாரு கே நேரு பையன் அருண் நேரு. ஸோ அவர் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு காரில் கிளம்புறதுக்காக வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள், குறிப்பாக பெண்கள், அவருடைய காரையும் அவரையும் வழிமறைச்சி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் உரிமையாக கேட்டுட்டு இருந்த அருண் நேரு மேலும் பிரச்சனைகளை அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் விதமாக ஒரு பதிலை கூட அவரால் சொல்ல முடியல. அருண் நேரு என்ன பண்ணுறாருன்னா, பொதுமக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் அவசரமாக அங்கேருந்து காரில் புறப்பட்டு போயிருக்கிறாரு. சென்னை அடையாறு பகுதியில் நள்ளிரவில் தூய்மை பணியாளர் பெண் ஒருத்தர்கிட்ட அங்கே சாலையில் வந்த ஒரு இளைஞர் ஆபாச மொழிகளில் பேசியும் ஆபாச சில செய்கைகளை செஞ்சு அவங்கக்கிட்ட பாலியல் அத்துமீறல் ஈடுபட முயற்சிட்டு இருக்கிறாரு. இதை அறிஞ்ச அந்த தூய்மை பணியாளர் பெண், அவங்களுக்கு வயசு ஒரு 50 இருக்கும், அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க கையில் வச்ச தொடப்பக்கட்டையிலேயே வெளு வெளுத்திருக்கிறாங்க. அங்கேருந்து அந்த இளைஞர் புறப்பட்டு ஓடி இருக்கிறாரு. இந்த சம்பவம் குறித்து அந்த பெண்மணியே சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷுவலை பாருங்க. நைட்டு நடந்த விஷயம் ரொம்ப கொடுமை. 50 வயசு ஆகுது எனக்கு. பெருகின்னு வரும்போது 25 வயசு பையன் ரொம்ப தகாத முறையில் அசிங்கமாக நடந்துக்கிட்டான். சரியா தொடப்பக்கட்டிலே வச்சு வாங்கணும். எங்கே தான் இருக்குது இந்த நாடுன்னு தெரியலங்க. சின்ன பையங்க, வயசானவங்க கூட வித்தியாசம் தெரியாத அசிங்கமாக பண்ணுதுங்க. பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த முக்கியமான சில சம்பவங்களை உங்கள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற மேலும் அரசியல் சம்பந்தப்பட்ட முக்கியமான சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.